ஊசிமலை காட்சி முனைக்கு சென்று பாறையின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்கும் போது 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞரை இராணுவ வீரர்கள் படுகாயங்களுடன் மீட்டிருக்கின்றனர். நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் வில்லியம்ஸ். நீலகிரி மாவட்டம் சுற்றுலாவிற்கு பெயர் போன மாவட்டமாகும். இங்குள்ள தாவரியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், பல்வேறு காட்சி முனைகளுக்கான நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சிவகுருநாதன் என்பவர் உதகைக்கு சுற்றுலா வந்துள்ளார். உதகையில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்த அவர் புதன்கிழமை கூடலூர் வழியாக உள்ள ஊசிமலை காட்சி முனைக்கு செல்ல வேண்டும் என்று தனியார் சுற்றுலா வாகனத்தை ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்றுள்ளார். அங்கு சென்ற அவர் மதியம் சுற்றுலா வாகன ஓட்டுநரிடம் எனது நண்பர்கள் திரும்பி வந்து என்னை அழைத்துச் செல்வார்கள், நீங்கள் சென்று விடலாம் என்று அவரை கூறி அவரை திருப்பி அனுப்பியுள்ளார். அங்கிருந்து அவர் ஓட்டுநர் கிளம்பியவுடன் காட்சி முனைக்கு சென்ற அவர் மதியம் மீண்டும் அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தான் மலைமையிலிருந்து கீழே விழுந்து விட்டதாகவும் தன்னை காப்பாற்றும்படியாகவும் அவருக்கும் அதே போல அவர் தங்கியிருந்த தங்கும் விடுதிக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒரு அறிவிப்பை தெரிவித்துள்ளார். தகவலை தொடர்ந்து உடனடியாக தங்கும் விடுதி உரிமையாளரும் அதே போல அந்த வாகன ஓட்டுநரும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலை அடுத்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்பொழுது காட்சி முனையை சுற்றி தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை. உடனடியாக ட்ரோன் கேமரா மூலம் அவரை தேடிய போது அவர் நிதானம் இல்லாத நிலையில் ஒரு பாறையின் சந்தில் கிடந்துள்ளார். உடனடியாக அவரை காப்பாற்ற முயற்சி செய்த வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அதே போல காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். சுமார் 150 அடி உயரத்தில் இருந்து அவர் தவறி விழுந்ததால் அந்த இடத்திற்கு செல்லவே சுமார் 1 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து அவரை மீட்டு எடுத்து வருவதில் பெரும் சவாலாக நிறைந்த இடத்தில் சுமார் 4 மணி நேரம் இந்த போராட்டம் நீடித்துள்ளது. இருப்பினும் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் இவர் முயற்சி தோல்வி அடைந்தவுடன் உடனடியாக இராணுவத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இராணுவத்தினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சுமார் ஒரு 3 மணி நேரம், அதாவது மாலை முதல் இரவு வரை அவரை போராடி ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு கயிறு கட்டி அதன் மூலம் அவரை மேலே உயிருடன் மீட்டு எடுத்து வந்துள்ளனர். குறிப்பாக அவர் முதற்கட்ட விசாரணையில் தான் புகைப்படம் எடுக்கும்போது தவறி விழுந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 150 அடி பள்ளத்தில் விழுந்த சிவகுருமூர்த்திக்கு தொடர்ந்து உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதுகு தண்டுவரத்தில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் அவர் செல்ஃபி எடுக்கும்போது தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரித்து வருகின்றனர். நன்றி வில்லியம்ஸ், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.